இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டிருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்தீங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கணக்கு விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கடோ விட்டுருங்க, எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 ஹவர் நடிச்சுட்டு கேரவனு போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோலாம்